طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب. ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب. ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب. الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب. ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நடந்து வரக்கூடிய இந்த தொடர் மார்க்க நிகழ்ச்சியிலே இந்த வாரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலா தனிப்பட்ட ரீதியாக வழங்கியிருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் சம்பந்தமாகவும், அதிலே ஒரு மூமின் எந்த விதமான நடைமுறையை கையாள வேண்டும் என்பது சம்பந்தமாகவும், அப்படி கையாளாத பொழுது அதற்கு அல்லாஹு தாலா எதுவிதமான பிரதியீட்டு நடவடிக்கைகளை எடுப்பான் என்பது சம்பந்தமாகவும் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், முழு உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலாவுடைய அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த விதமான தேவையுமற்றவன், எந்த விதமான அபிலாசைகளுக்கும் அப்பால் பட்டவன் ரப்புல் ஆலமீன். ஒரு படைப்பினத்தை படைத்து அவர்களுடைய துன்பங்களை பார்க்க வேண்டும் என்றோ, அவர்களது இன்பங்களை ரசிக்க வேண்டும் என்றோ எந்த விதமான தேவையும் இல்லாதவன் தான் ரப்புல் ஆலமீன். ஆக அப்படி இருக்க அவன் எங்களை படைத்ததும், இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்ததுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத். இது அல்லாஹு தாலா சிறப்பானவன், ஃபதில், நிறைய மக்களுக்கு அருள் புரியக்கூடியவன் என்ற ஒரு எடுத்துக்காட்டை இது சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்படி படைத்த படைப்பினங்களிலேயே எங்களை மனித சமுதாயமாக அல்லாஹு தாலா படைத்தது. ஏதோ ஒரு ஜீவராசியாக படைக்காமல் அந்த அனைத்து ஜீவராசிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய மனித சமூகமாக அல்லாஹு தாலா படைத்ததும் இன்னொரு மிக முக்கியமான அருள். அல்லாஹு தாலா மனித சமூகமாக படைத்ததும் இன்னொரு முக்கியமான அருள். இல்லை என்றால் நாங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயமாகவும் வசப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயமாகவும் இருந்திருப்போம். ஆனால் அல்லாஹு தாலா மற்றவற்றை வசப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹ் எங்கள் மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கிறான். ஆக நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு அருள் நன்றி செலுத்த வேண்டியதில் நாங்கள் மனித சமூகமாக பிறந்தது இன்னொரு அம்சம். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹு தாலாவுடைய அருள்கள் என்று நாங்கள் கற்பனை பண்ணி கொண்டே போனால், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு, முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தனக்கு அல்லாஹு தாலா செய்த அருள் என்று முதலாக நினைக்க வேண்டிய அருள் அது தெரியுமா? அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹன் தர்லாஹு. யா அல்லாஹ், எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருளிற்காக, எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருளுக்காக நன்றி செலுத்துவதற்கு எனக்கு ஒரு உள்ளுணர்வை தா. அவுஸிஅனி, எனக்கு ஒரு உணர்வை தா. எதற்காக வேண்டி?
பெற்றோர் எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருளுக்காக. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எனக்கு செய்த அருளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். எனது பெற்றோர்களுக்கு செய்த அருளுக்கு நான் ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? எனது பெற்றோர்களுக்கு செய்த அருளுக்கு நான் ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு அருளை செய்திருந்தால் நான் நன்றி செலுத்தலாம். பெற்றோர்களுக்கு ஒரு அருளை செய்திருந்து அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தால் நன்றி செலுத்துமாறு புத்திமதி சொல்லலாம். அவர்களுக்கு பதிலாக நான் நன்றி செலுத்துவதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருளுக்காக நன்றி செலுத்துவதற்குரிய உள்ளுணர்வை தா என்று சொல்லுகிறான். சகோதரர்களே, அப்படி என்றால் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானி அவ் யுனஸ்ஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி. ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த உலகத்திலே இஸ்லாத்திலே தான் பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாத்திலே தான் பிறக்கின்றன. அவருடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மஜூசிகளாகவோ மாற்றுகிறார்கள். நபியவர்கள் அங்கே இஸ்லாமியர்களாகவோ மாற்றுகிறார் என்று சொல்லவில்லை. மற்றவர்களை சொல்கிறார்கள், யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மஜூசிகளாக மாற்றுகிறார்கள். அப்படி என்றால் இஸ்லாத்திலே தான் அந்த குழந்தை பிறக்கிறது. இன்னொன்றாக அந்த பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள். ஆக பெற்றோர்கள் இஸ்லாத்திலே இருந்தது நீ முஸ்லீமாக பிறப்பதற்கு மிக முக்கியமான காரணம். நீ முஸ்லீமாக பிறப்பதற்கு பெற்றோர்கள் இஸ்லாத்திலே இருந்தது மிக முக்கியமான காரணம். அந்த பெற்றோர்கள் இன்னொரு மார்க்கத்திலே இருந்திருந்தால் உனது பிறப்பு இஸ்லாமிய பிறப்பாக இருக்காது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருளுக்காக என்றால் அது இஸ்லாத்தை தான் இங்கே குறிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், உங்களது மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், எனது நியமத்தை நான் உங்களுக்கு முழுமையாக தந்து விட்டேன். எனது நியமத் என்ன? இஸ்லாம். அந்த இடத்துல அல்லாஹ் நியமத் என்று சொல்வது எதனை? இஸ்லாத்தை சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா எந்த நியமத்தையும் எங்களுக்கு முழுமையாக தரவில்லை, எல்லா நியமத்துக்களையும் தந்திருக்கிறான். ஒரு அறிவென்ற ஒரு நியமத் இருக்கிறது வையுங்கள், முழுமையாக தந்தால் அல்லாஹ்வுடைய அளவுக்கு ஒத்தன் அறிவாளியாக இருப்பான். முழுமையாக தந்தால் அல்லாஹ் தஆலா அப்படி தரவில்லை. ஆனால் இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது நியமத்தை பூர்ணமாக தந்து விட்டேன் என்று சொல்கிறான். வழிகாட்டல் இஸ்லாம், அதை நான் என்ன செய்து விட்டேன்? முழுமையாக தந்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆக சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஒரு நியமத். பெற்றோர்கள் இஸ்லாத்திலே இருந்தது நாங்கள் முஸ்லிம்களாக பிறப்பதற்கு ஒரு காரணம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருளுக்காக நன்றி செலுத்துவதற்கு எனக்கு ஒரு உள்ளுணர்வை தா. சகோதரர்களே, இது எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால், ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய நியாமத் என்பது இஸ்லாம் என்பதை காட்டுகிறது. எனது தலைப்பு அதை நான் சொல்ல வரவில்லை, ஆனாலும் அதற்கு முன்னால் ஒரு நியாமத் என்றால் என்ன என்பது புரிந்து கொள்வதற்காக இந்த பீடிகையை சொல்லுகிறேன். அதாவது ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற நியமத்திலேயே மிகப்பெரிய நியாமத் இஸ்லாம் தான். ஒரு மனிதன் வீதியோரத்திலே எந்த விதமான உறவுகளும் சொந்தமும் இல்லாமல் பொருளாதாரமும் இல்லாமல் இஸ்லாம் என்ற ஒன்றோடு வாழ்வான் என்று சொன்னால் அவன் அங்கலாய்க்க கூடாது, எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று. நீ இஸ்லாத்தில் பிறக்க வைத்ததும் ஒரு இஸ்லாமியனாக உன்னை அல்லாஹ் வாழ வைத்திருப்பதுமே உனக்கு அல்லாஹ் தஆலா செய்த மிகப்பெரிய நியாமத்துகளில் ஒன்று. சகோதரர்களே, ஏன் அது நியாமத்து தெரியுமா? இஸ்லாம் ஒரு மனிதனுடைய சிந்தனை அல்லாஹ் தஆலா எப்படி படைத்திருக்கிறான்? நினைத்தவுடன் ஒன்றின் பக்கம் போகின்ற அமைப்பில் அல்லாஹ் சிந்தனை படைக்கவில்லை. தான் பழக்கப்பட்ட ஒன்றிலிருந்து இன்னொன்றின் பக்கம் நினைத்தவுடன் போகின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா படைக்கவில்லை. அப்படி என்று சொன்னால், தான் பௌத்த மதத்திலேயே பிறந்து இந்து மதத்திலேயே பிறந்து கிறிஸ்தவ மதத்திலேயே பிறந்து 20 வருடங்கள் 30 வருடங்கள் அதிலேயே வளர்ந்த பின்னால் இஸ்லாம் என்பதுதான் உண்மை என்று ஒருத்தனுக்கு சொல்லப்படுகின்ற பொழுது அல்லாஹ் படைத்த இயல்பு என்ன? எதிலே பழக்கப்பட்டேனோ அதை விட்டு அவசரமாக வெளியே வருகின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா படைக்கவில்லை. அதை விட்டு அவசரமாக வெளியே வருகின்ற அமைப்பில் அல்லாஹ் படைக்கவில்லை. அது மாத்திரமல்ல, இயல்பிலேயே நாங்கள் பேசிக்கொள்வோம். நேற்றை கொண்டு சொன்னார், இன்றைக்கு கொண்டு சொல்றாரு, வார என்று சொன்னார், மறு வாரல என்றாரு, இப்படி என்று சொல்லுவோம். ஏன்? அது அல்லாஹ் இயல்பிலே எங்களை அப்படித்தான் படைத்திருக்கிறார். ஒன்றில் இருந்தால் வளமையாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை தோற்றத்தை அல்லாஹ் எங்களில் படைத்திருக்கிறார். திடீரென மாறுவதை கருத்திலோ அல்லது ஏதாவது குணத்திலோ அல்லது எந்த விஷயத்திலாவது திடீரென மாறுகின்ற விருப்பம் இல்லை எங்களுக்கு, அந்த விருப்பம் இல்லை. ஒரு மனிதன் இயல்பிலேயே வியாபாரத்தில் 50 ரூபாய்க்கு தரேன் 60 ரூபாய்க்கு தரேன் என்று சொன்னால் எங்கட மனசு என்ன செய்யும்? கொள்ளும். அப்ப என்னத்துக்கு ஃபர்ஸ்ட் 50 ரூபான்னு சொன்னீங்கன்னு கேட்கும். அது இயல்பு, நாங்கள் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அப்படி என்றால்
ஒருவன் ஒரு கொள்கையில் இருந்து 30 வருடம் ஒரு கொள்கையில் இருந்து விட்டு இஸ்லாத்திற்கு வா என்று காட்டப்படுகின்ற பொழுது அது அவனுக்கு சரியென்றே விளங்கினாலும் அது வருவது அவனுக்கு எவ்வளவு சிரமமானது தெரியுமா? வருவது என்பது அதைத்தான் சொல்லுவார்கள், உண்மை என்பது உள்ளத்திற்கு மிகவும் பாரமானது. உண்மை என்பது உள்ளத்திற்கு மிகவும் பாரமானது என்பதனால்தான் ஃபிரௌனுக்கு பிரச்சாரம் செய்ய போகின்ற பொழுது கூட அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலும் சொல்லுகிறான், அவனுக்கு அதாவது வகூலா லஹு கௌலன் லய்யினா, மென்மையான நளினமான வார்த்தையை சொல்லி சொல்லுங்கள், மென்மையாக நளினமாக ஃபிரௌனிடத்திலே பேசுங்கள் என்கிறான். உண்மையிலே நளினத்திற்கு எந்த விதமும் தகுதி இல்லாதவன் அவன். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை என்பது ஒரு தான் தொடர்ந்து வந்த ஒரு விஷயத்திலே இருந்து மாறுகின்ற மனப்பான்மை என்பது மனிதர்களுக்கு மிகவும் கஷ்டமான விஷயம். மனிதர்களுக்கு மிகவும் கஷ்டமான விஷயம். நாங்கள் நினைத்து விடக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் மாறிவிட்டோம் என்று. நாங்கள் ஒரு தவறான கொள்கையில் இருந்தோம், இன்னொன்றுக்கு மாறிவிட்டோம் நினைக்க கூடாது. எங்களுக்கும் இன்னும் சில விஷயங்கள் பாரமாகத்தான் இருக்கிறது. ஒரு ஹதீதை நாங்கள் 10 வருடமாக சஹி என்று செய்து வருகிறோம். திடீர்னு ஒரு லைவ் என்பது எப்படி பாரமாக இருக்கிறது, உள்ளத்திற்கு எப்படி பாரமாக இருக்கிறது. அது என்னதான் சரி என்றாலும் கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லி இருக்கலாமே என்று மனம் சொல்லுகிறதா இல்லையா? மனித இயல்பு அது, அது மனித இயல்பு, குறை கிடையாது, அது மனிதனுடைய இயல்பு. அப்படி என்றால் சகோதரர்களே, அப்படியான ஒன்றை அல்லாஹ் எங்களுக்கு பிறப்பிலேயே தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ற ஒன்றை பிறப்பிலேயே தந்திருக்கிறான். ஆனால் மற்றவன் அதை விளங்க வேண்டும் என்றால் எத்தனையோ குடும்ப தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும், பிரிவுகள் வர வேண்டி இருக்கும். இஸ்லாத்திற்கு அவனுக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கும், இஸ்லாத்திற்கு வர நினைப்பான். 4 பிள்ளைகள் இருக்கும், மனைவி வரமாட்டேன் என்று சொல்லிவிடுவாள், மனைவி வரமாட்டேன் என்று சொல்லிவிடுவாள். அன்புக்கும் கொள்கைக்கும் மத்தியில் நிற்பான். அல்லாஹ் அதை எங்களுக்கு இலகுபடுத்தி தந்திருக்கிறானே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இலகுபடுத்தி தந்திருக்கிறான். சகோதரர்களே, இஸ்லாத்திற்கு வருகின்ற போது நடக்கின்ற சோதனை சம்பவங்களை எல்லாம் சொன்னால் கண்ணீர் வந்துவிடும். அதாவது அண்ணனின் மகளை தம்பி முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு இஸ்லாம் கிடைத்த பொழுது அந்த இவரது பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிந்து விட்டது, உடைய பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிந்து விட்டது. இஸ்லாத்திற்கு வரப்போகிறார். சட்டப்படி இஸ்லாத்தில் என்ன செய்யக்கூடாது, இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாது, இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியும். இருவரும் இஸ்லாத்துக்கு வரப்போகிறார்கள், இருவரும் இஸ்லாத்துக்கு வரப்போகிறார்கள். என்ன செய்வது? பிரிந்துதான் வாழ வேண்டும். இவர் மனைவியாக முடியாது, சட்டப்படி அண்ணனின் மகள் தம்பிக்கு மனைவியாக முடியாது. இஸ்லாத்திற்கு இருவருமே வரப்போகிறார்கள், குடும்பமாக வரப்போகிறது. ஆனாலும் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாது. பிள்ளைகள் திருமணம் முடித்து விட்டார்கள். சகோதரி, இது போன்ற விஷயங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்தானா? இதைகள் எல்லாம் இல்லாமல் முழு குடும்பத்தோடு, தாயோடு, தந்தையோடு, எல்லோரோடும் சேர்த்து நாங்கள் இஸ்லாத்தில் இருக்க வைத்தானே, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத். சகோதரர்களே, துண்டு பிரசுரங்கள் லட்சக்கணக்காக இஸ்லாத்தை பற்றி எல்லாம் விநியோகிக்கிறார்கள். என்ன காரணம்? இது இவ்வளவு விநியோகித்தும் பொக்கட்டுக்குள் அந்த துண்டு பிரசுரங்கள் இருந்தும் இஸ்லாம் பக்கத்திலே உள்ள உள்ளத்திற்கு போகாமல் இருப்பதை பார்க்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா மனிதனுடைய சிந்தனை அப்படி வைத்திருக்கிறான். ஆனால் திடீரென இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். திடீரென இஸ்லாத்திற்கு வந்தால் எல்லாமே புதிது, வாழுகின்ற வாழ்க்கை புதிது, பழக வேண்டிய பழக்கம் புதிது. ஒரு மதகுரு இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் தண்ணீர் குடிக்கின்ற பொழுது அவரால் தண்ணீர் குடிக்க முடியவில்லை, தண்ணீர் குடிக்கின்ற பொழுது தண்ணீர் குடிக்க முடியவில்லை. எல்லோருமே வாயில், அதாவது வாயிலை வைத்து கோப்பையில் தண்ணீர் அருந்துகிறார்கள். அவர் அப்படி பழக்கப்பட்டவர் அல்ல, இப்படியே ஊத்தி தான் பழக்கப்பட்டவர். அப்படி குடிப்பது அவருக்கு பழமை இல்லை. எல்லோரும் குடித்து விட்டு இவர் இருக்கின்ற அந்த இவர் இப்படி ஒரு சமூகத்திலே பழகினாரே என்ற சிந்தனை இல்லாமல் குடித்த இடத்திலே கொடுக்கிறார். குடிக்க வேண்டும், இல்லை என்றால் என்னை வேறுமா நினைத்து விட என்பதற்காக குடிக்க முடியல. அவரால் குடிக்காத ஞாபகம் வந்து என்ன செய்யறாரு, அப்படியே அதை வாந்தி போல செஞ்ச தண்ணியை திருப்பி எடுத்துறாரு, குடிக்காத. இது எல்லாம் வந்து நீங்க நினைக்க கூடாது ஒரு நியாமத். அல்லாஹ் எங்களுக்கு அப்படி ஏதாவது தந்திரி. ஒரே சகன்ல 6 பேர் இருந்து சாப்பிடுறோமா இல்லையா, அதே இடத்துக்கு அடுத்த சௌரலை கூப்பிட்டா கையில சோத்த கொடுத்துறோம். நாங்க நினைக்க கூடாது நாங்க அவர்களை வித்தியாசமா கவனிக்கிறோம் என்று. அவங்களுக்கு இப்படி போட்டா சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்கு அந்த யோசனை கூட இல்லை. நம்ம ஒரே கையை வாயில விட்டுட்டு அதை பிடிச்சி இறைச்ச பிடிக்கிறோம், 2 பேரும் பிடிச்சி பிச்சு தின்றோம். விளங்கிட்டா? அதை பத்தி யாரும் யோசிக்கிறதும் இல்லை, அதை பற்றி யாரும் யோசிப்பதும் இல்லை. இது நீங்க நினைக்கிறீங்களா நான் நீங்க பிரச்சாரம் செஞ்சு ஏற்படுத்த அல்லாஹ்வா ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வாக இதை ஏற்படுத்த வேண்டும். முன்னால் ஒரு மன்னர் சுஜூது செய்து கொண்டிருப்பார், முன்னால் ஒரு அடிமை சுஜூது செய்து கொண்டிருப்பார். அவர் காலுக்கு பக்கத்தில் மன்னருடைய நெத்தி இருக்கும், அவரது காலுக்கு பக்கத்தில் மன்னருடைய நெற்றி இருக்கும். ஆனால் எந்த விதமான கோவில்களுக்கோ எந்த விதமான இடங்களுக்கு சென்றாலும் மன்னரோ ஜனாதிபதியோ வந்துவிட்டால் முதல் சபையில் இடம் கொடுக்க சொல்லுவார்கள்.
எழுப்பி பின்னே அனுப்புவார்கள். ஆனால் இஸ்லாத்திலே எந்த இடத்திலும் கொள்கையில் இருக்கக்கூடிய எந்த சகோதரர்களும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அப்படி ஒரு வேலை செய்வது கிடையாது. யாரை வந்தால் அவரை பின்னால் எடுத்துவிட்டு முன்னால் ஒருவரை இருத்துவது கிடையாது. சகோதரர்களே, ஆக இஸ்லாம் என்கின்ற அந்த நியமத் இருக்கிறதே எங்களுக்கு இயல்பாக கிடைத்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு முஸ்லிம் சமூகத்திலே வாழுகிறான் வையுங்கள், தொழவில்லை, நோன்பு பிடிக்கவில்லை, ஜக்காத்து கொடுக்கவில்லை, ஹஜ்ஜி செய்யவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை என்று வையுங்கள். செய்ய வேண்டும், செய்யாது விட்டால் மிகப்பெரிய பாவம், அவனுக்குரிய தண்டனை உண்டு, அது உண்மையான ஒரு விஷயம். ஆனால் ஒன்றுமே செய்யாது விட்டாலும் இஸ்லாம் என்ற ஒன்றை ஏற்றுக்கொண்டதனால் இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு எவ்வளவு நியமத்துக்கள் எல்லாம் கிடைக்கிறது என்று பேச ஆரம்பித்தால் ஒவ்வொரு மனுத்தியாலத்தில் ஒவ்வொரு நியமத்துக்களை எடுத்து பேசலாம். நான் ஒன்று அல்லது இரண்டை சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களுக்கு வருகிறேன். இஸ்லாம் என்பதை எவ்வளவு நியமத் என்பதற்காக சொல்கிறேன். இஸ்லாமிய சமூகத்தில் நான் ஒருவனாக மாறிவிட்டான், முஸ்லிம் சமூகத்தில் ஒருவனாக மாறிவிட்டேன், தொழவில்லை, நோன்பு பிடிக்கவில்லை, ஜக்காத்து கொடுக்கவில்லை, செய்ய வேண்டும் செய்யவில்லை, ஆனால் முஸ்லிம் சமூகத்தில் ஒருவனாக இருக்கிறேன் என்பதனால் எனக்கு கிடைக்கின்ற அருள்களை நான் சொல்லுகிறேன். சகோதரர்களே, மார்க்கம் என்பது வெறுமனே மறுமை நாளில் மட்டும் தாக்கம் செலுத்துகின்ற ஒன்றல்ல, இந்த உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அது ஏற்படுத்தும். நாங்கள் பௌத்த சகோதரர்களை பார்க்கிறோம். தந்தை வேலைக்கு போவார், தாய் வேலைக்கு போவார், பிள்ளையும் வேலைக்கு போவார், பெண்ணோ ஆன எல்லோரும் வேலைக்கு சொல்வார்கள். அந்த மாலை நேரத்திலே வந்து கூடுவார்கள். சகோதரர்களே, என்னதான் கூடி அவருடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? மகரிபுக்கு பின்னால் டிவியை போட்டு எல்லோரும் இருந்து சந்தோஷமா பார்த்துக் கொண்டிருப்பார்கள், தூங்கி விடுவார்கள், காலையில நேரத்தோடு எழுப்பி மறுபடியும் வேலைக்கு செல்வார்கள். ஆனால் அவர்களிலே சந்தோஷம் என்று வருகின்ற பொழுது சாராயத்தை நாடுகிறார்கள், டான்ஸை நாடுகிறார்கள், பட்டாசுகளை நாடுகிறார்கள். அவர்களால் அப்படித்தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் முஸ்லிம் சமூகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், கீழே 6 பெண்கள் இருப்பார்கள், தாயும் இருப்பார், தனக்கு கீழே தனது தங்கச்சிமார் தாத்தாமார்களும் இருப்பார்கள். ஒத்தந்தான் உழைப்பான், ஆனா அவனுக்கு 7000 சம்பளம், கஷ்டப்படுவான். அவன் இன்னொரு இடத்திலே போய் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஒரு 5000 தரையல் மாண்டு கேட்டால் அவர் அந்த பணக்கார் ஒரு நாளும் கேட்பதில்லை, உமாவுக்கு வேலை அனுப்பலாமே, தாத்தா வேலைக்கு அனுப்பலாமே, தங்கச்சி அனுப்பலாமே, எப்படியாவது முஸ்லீம் பணக்காரத்தை கேட்டிருப்பானா? கேட்க மாட்டான். ஏன்? அப்படி ஒரு சமூகத்தில் அவன் வாழ்கிறான், அப்படி ஒரு சமூகத்தில் அவன் வாழ்கிறான். இதையே ஒரு சிங்கள பௌத்த மதத்தில் செய்யலாமா? உமா வேலைக்கு அனுப்புங்க, தாத்தா வேலைக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த சமூகம் அப்படி சமூகம் அல்ல. இது ஒரு அருளா இல்லையா? உனது தாய், நீ ஒரு உதவி கேட்கின்ற பொழுது தாயும் தங்கையும் சம்பாதிக்க போவது எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை என்ற ஒரு சமூகத்தில் வாழ்வது ஒரு அருள். சகோதரர்களே, நான் ஒரு திருமணம் முடிக்க நினைக்கிறேன், ஒரு இளைஞன் ஒரு திருமணம் முடிக்க நினைக்கிறான். நினைக்கின்ற பொழுது என்ன நினைப்பான்? மிக ஒழுக்கமான பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்றுதான் ஆக ஒழுக்கமற்றவனும் நினைப்பான். ஆக ஒழுக்கமற்றவனும் மிக ஒழுக்கமான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்றுதான் நினைப்பான். ஆனால் சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அப்படி ஒரு ஒழுக்கமான பெண்ணை திருமணம் முடிக்க நினைத்தால் முடிக்கலாம். அவன் இந்த சமூகத்தில் கண்ணே விளங்காத, அதன் மூடிக்கொண்டு போகின்ற ஒரு பெண்ணை வேண்டும் என்றால் தேடி என்ன செய்யலாம்? இந்த சமூகத்திலே முடிக்கலாம். ஒரு பௌத்தன் நினைக்கிறான், நான் ஒரு ஒழுக்கமான பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று, ஆக கூடின எவ்வளவு முடிக்கலாம்? அவன் சமூகத்தில் அவனால நினைச்சானே இயலாது. அந்த சமூகம் அப்படி. அவன் நினைக்கிறான், அவன் மனித இயல்புகளுக்கே தெரியும், கட்டை ஆடை உடுப்பதோ, ஆண்களோடு கைகுலுக்குவதோ, ஆணுக்கான் பக்கத்தில் இருப்பதோ ஒரு வெறுக்கத்தக்க செயல் என்பது அவனுக்கு தெரியும். அது பௌத்தன் என்பதனால் அதெல்லாம் சகஜம் என்பது அர்த்தம் அல்ல. அவனது உள்ளத்துக்கு அது முரண்பாடு என்பது தெரியும், அது முரண்பாடு என்பது தெரியும். அவன் ஒழுக்கமான ஒரு பெண்ணை முடிக்க நினைத்தால், ஒரு முஸ்லிம் சகோதரன் முடிப்பதை போல் முடிக்க நினைத்தால் கனவு கூட அவனுக்கு காண முடியுமா? இயலாது. அவன் மிஞ்சி போனா என்ன செய்யலாம் என்றால், அந்த ஆணோடும் பழகாத பேசாத ஒரு பெண்ணை முடிக்க முடியாது, அல்லது கட்டை ஆடையே உடுக்காத ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க முடியாது. இதுவரைக்கும் தவறான தொடர்பு வைக்காத ஒரு பெண்ணை வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? அவனால் திருமணம் முடிக்க முடியும். இதுதான் ஆக உச்சகட்ட ஒழுக்கம். ஆனால் ஒழுக்கம் என்றது அந்த சமூகத்தில் அதான் வரைவிலக்கணம். அந்த சமூகத்தில் இலங்கையில் விபச்சாரம் என்றால் என்ன? இலங்கையில் விபச்சாரம் என்பது என்ன? விருப்பத்திற்கு மாற்றமாக நடக்கின்ற, பெண் விருப்பம் இல்லாமலோ ஆணுக்கு விருப்பம் இல்லாமலோ நடக்கின்ற, அதாவது கற்பழிப்புகள் தான் விபச்சாரம். ஆணும் பெண்ணும் விரும்பினால் அது விபச்சாரம் அல்ல, தொழிலாகத்தான் செய்யக்கூடாது. விரும்பினால் இலங்கையில் அது விபச்சாரம் அல்ல, அதுக்கு தண்டனை கிடையாது. கற்பழிப்புக்கு தான் தண்டனை. தொழிலாக நடத்துகின்ற பொழுது லைசன்ஸ் எடுக்க வேண்டும், அவ்வளவுதான். சகோதரர்களே, இது நாங்கள் என்ன காண்கிறோம்? அந்த சமூகத்துடைய ஒழுக்க வரைவிலக்கணம். ஆனால் எங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சியாளர் இல்லை. ஆனால் முஸ்லிம் சமூகம் ஒழுக்கத்தை பேணுகிறது. எந்த வகையில்? நான் இஸ்லாத்திலே பிறந்தேன் என்ற வகையில், இஸ்லாத்திலே பிறந்தேன் என்ற வகையில் ஒழுக்கத்தை பேணுகின்ற ஒரு மார்க்கமாக பார்க்கிறோம். அதே போன்று சாத்தியமற்ற கொள்கை. சகோதரர்களே, நான் ஒரு பெண்ணை, ஒருவர் பௌத்த பிக்கு நினைக்கிறார், நான் எந்த கொள்கையை பின்பற்றுகிறேனோ
அதே கொள்கையே முழு உலக பௌத்தர்களும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு பௌத்த பிக்கு நினைத்தால் பௌத்த சமுதாயம் அடுத்த வருடமே என்ன செய்யும்? அறையின் விதாசாரமாக குறைந்து விடும். காரணம் என்ன? திருமணம் முடிக்க கூடாது. அதான் மதத்தின உச்சகட்டம். அப்ப அவன் நான் பின்பற்றுகின்ற கொள்கையே எனக்கு கீழுள்ள பௌத்த சகோதரர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவுதான். பௌத்த சமூகத்தில் அப்படி முடிக்கல என்று சொன்னால் அவன் திருமணம் முடிக்க கூடாது. உடுப்பு கடையெல்லாம் மூட வரணும், சிவரம் மட்டும்தான் விற்கணும். ஏன்னா அவர் பின்பற்றுகின்ற கொள்கையை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும். ஆனால் இஸ்லாம் ஒரு சாத்தியமான மதம், சொல்வதற்கு லேசான ஒரு மதம். மத குருமார்களுக்கு மட்டும் ரிசர்வ் ஃபார் கிளேஜியன் ஒதுக்கி இருப்பார்கள். அதுல எங்க முஸ்லிம்கள் போராட்டம், எங்களுக்கு அந்த இடம் வேணும் என்று. சகோதரர்களை, இஸ்லாத்தில் தனி சீட் யாருக்கும் இல்ல, விளங்கிட்டா? தனி உடுப்பு யாருக்கும் இல்ல, தனி சீட் இல்ல. அதுல இருந்த அர்த்தம் என்ன தெரியுமா? நீ ஒரு உடுப்பு தான் போடணும், கல்யாணம் முடிக்கப்படாத அர்த்தம். விளங்கிட்டா? கல்யாணம் முடிக்காதவர்கள் ஒரே உடுப்பு உடுப்பவர்கள் அந்த இடத்துல இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இருக்கின்ற ஒரு இடத்திலே உள்ள ஒருவனை எழுப்பாட்டி விட்டு அதே இடத்திலே அமர்வது ஹராம், தடை செய்திருக்கிறார்கள். இருக்கின்ற ஒருத்தன் அந்த இடத்துல, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, எழுப்பிட்டு அந்த இடத்துல இருக்கிற ஹராம். இவங்க ஐடென்டி அடிக்கிறாங்க. எதுக்காக? உலமாக்களுக்கு ஒரு ஐடென்டி அடிச்சு மார்க்கத்துக்கு பயன்படுத்தினா வேற விஷயம். அதுல எங்கட செல்ஃபுக்கு வரிசை எம்பசி வரிசையில நின்றா ஐடென்டி காட்டிட்டு முதலா சப்புக்கு போறது. அப்ப ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருந்தவன். இதுக்கெல்லாம் என்னது? இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்ல. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இஸ்லாம் என்ற ஒரு சமூகத்திலே நாங்கள் பிறந்ததனாலே எங்களுக்கு கிடைத்த அருள்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, எத்தனையோ அருள்கள் இயல்பாக கிடைத்திருக்கிறது. நீங்கள் தனியே இருந்து நான் ஒரு இஸ்லாமியனாக வாழ்வதனால் அடுத்த மதங்களை விட்டு எவ்வகையிலெல்லாம் நான் வேறுபடுகிறேன் என்பதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். எவ்வகையிலெல்லாம் வேறுபடுகிறேன் என்பதை கற்பனை பண்ணி பாருங்கள். சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாம் எப்படி வாழ சொன்னதோ அப்படி வாழ்வதில் எங்களுக்கு தவறு இருக்கிறது தான். ஆனால் மற்ற சமூகங்களோடு ஒப்பிட்ட பொழுது எங்கள் சமூகம் இன்னும் சிறப்பை இழக்கவில்லை. எங்கள் சமூகம் இன்னும் சிறப்பை இழக்கவில்லை. ஆனால் சிலர் சொல்வார்கள், என்னது முஸ்லிம்களை விட இன்றைக்கு சிங்களவங்க எவ்வளவு நல்லாண்டு. அதெல்லாம் நயவஞ்சகத்தனமான வார்த்தை. ஒரு காலமும் இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா எந்த சமூகத்தில் இறக்கி வைத்திருக்கிறானோ அந்த சமூகத்தில் 5 பேர் கெட்டு போகலாம், 50 பேர் கெட்டு போகலாம். அந்த சமூகத்தவர்களே கெட்டு போனது என்று சொல்கின்ற வார்த்தை இருக்கிறது. நான் சொன்னது போன்று, ஏற்கனவே சொன்னார் ஹதீஸிலே உள்ளது போன்று, மக்கள் எல்லோரும் நாசமாகி விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவன்தான் அவர்களிலே மிகவும் நாசமானவன் என்று நபியர்கள் சொன்னார்கள். அவன்தான் ஃபஹுவ அஹ்லகுஹு, முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. ஹலக்கன் நாஸ் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் நாசமா போய்விட்டார்கள் என்றால் அவன்தான் மிகவும் அழிந்தவன் என்று நபியர்கள் சொன்னார்கள். ஆக சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஒரு மிகப்பெரிய நியாமத். ஒரு முஸ்லிமாக வாழுகின்ற ஒருவனுக்கு அவன் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை படிக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த நியாமத்துக்களை பற்றி மிகவும் புரிந்து கொள்வான். நியமத்துக்களை பற்றி மிகவும் புரிந்து கொள்வான். சகோதரர், இது ஒரு விஷயம். இரண்டாவது என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா மனித சமூகத்துக்கு ஒவ்வொருவருக்கும் எப்படி இஸ்லாத்தை என்ற அருளை புரிந்தானோ அதுபோன்று ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது சில சிறப்பியல்புகளான அருள்களை புரிந்திருப்பான். சில சிறப்பியல்புகளான அருள்களை புரிந்திருப்பான். சிலவைகள் கணக்கிடுகின்ற பொழுது எங்களுக்கு தெரிய வரும், சிலவைகள் யோசித்து பார்த்தால் தான் தெரிய வரும். சில அருள்கள் பார்க்கின்ற பொழுதே தெரிய வரும். அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அதாவது புத்தியை தந்திருக்கிறான். மனிதனாகவும் படைத்து இஸ்லாத்தையும் தந்து புத்தியை தந்திருக்கிறான். புத்தியை தந்திருக்கிறான் என்பது ஒரு பெரிய ஒரு அருள். அல்லாஹ் நம்மளுக்கு அழகான ஆடைகளை தருகிறான், பெரிய ஒரு அருள். நல்ல ஒரு வீட்டை தந்திருக்கிறான், ஒரு அருள். வாகனத்தை தந்திருக்கிறான், ஒரு அருள். நல்ல மனைவியை தந்திருக்கிறான், ஒரு அருள். நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறான், ஒரு நியாமத். இது பார்த்த உடனேயே விளங்கும். ஆனால் சில நியாமத்துக்கள் இருக்கிறது, அது நியாமத் என்பதை நாங்கள் உணர்வது கிடையாது. அது நியாமத் என்பதை உணர்வது கிடையாது. ஆனால் யோசித்து பார்த்தோம் என்றால் அல்லாஹ்வாக தந்தால் தான் அது எங்களுக்கு கிடைக்குமே ஒழிய மனித முயற்சிகள் வெளிப்படையாக அதில் எதுவுமே இல்லை. அப்படி சில நியாமத்துக்கள் இருக்கின்றன. அப்படி சில நியாமத்துக்கள் இருக்கின்றன. மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா புரிந்த அருள்களில் சிலவைகள் வெளிப்படையாக இவைகள் அருள் என்பது எங்களுக்கு தெரிய வரும். சிலது யோசித்து பார்த்தால்தான் இப்படி ஒரு அல்லாஹ் தஆலா எனக்கு வைத்திருக்கிறானே என்று தெரிய வரும். சகோதரர்களே, இந்த நியாமத்துக்களை அடையாளம் காணாது விட்டால், அந்த நியாமத்துக்கள் அல்லாஹ் எங்களுக்கு என்ன தந்திருக்கிறான் என்பதை நாம் அடையாளம் காணாது விட்டால் அதிலே மிகப்பெரிய பாதிப்புகள் இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் பின்னால் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு லட்சம் பேர் என்று வையுங்கள், 1 லட்சம் பேரிலே ஒரு 20 பேராக பார்த்து, 200 பேராக பார்த்து, அல்லது 2000 பேராக பார்த்து ஒரு நியமத்தை கொடுக்கிறான். 2000 பேராக பார்த்து ஒரு நியமத்தை கொடுக்கிறான். மற்ற 98,000 நபர்களுக்கும் அந்த நியமத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. அவர்களுக்கு அந்த நியமத்தை கொடுக்காதனால் இவர்களுக்கு இப்படி கிடைத்திருக்கிறதே, இந்த 98,000 நபர்களும் அவர்களை பார்த்து ஏங்குகின்ற அமைப்பில் அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு சோதனையாக, இல்லாமல் இவன் என்ன செய்கிறான், இருந்து இவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக தந்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும்
இந்த இரண்டு பேர்களிலும் ஒரே விதமான நடவடிக்கைகளை எடுக்க மாட்டான். அருள் கொடுத்தது போன்று நடவடிக்கைகளும் வித்தியாசமாக இருக்கும். நடவடிக்கைகளும் வித்தியாசமாக இருக்கும். ஆக முதலாக அருளை அடையாளம் காண்பது, தெரிந்த அருள்கள், தெரியாத அருள்கள், இவைகளை அடையாளம் காண்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நீங்கள் எண்ணி கணக்கிடுவீர்கள் என்றால் உங்களால் அது எண்ணவே முடியாது. உங்களால் எண்ணி கணக்கிடவே முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா உங்களால் அப்படி எண்ணி கணக்கிடவே முடியாது என்று சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அப்படி நியாமத்து என்று நீங்கள் புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? உதாரணத்துக்கு நாங்கள் அடையாளம் காணாத நியாமத்துகள், அடையாளம் கண்ட நியாமத்துக்கள் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எங்களது முயற்சி இல்லாமலே வழங்கி இருக்கின்ற அடையாளம் காணப்படாத நியாமத்துக்கள், பெரும்பாலும் அடையாளம் காணப்படாத நியாமத்துக்கள் எதுவாக இருக்கும் தெரியுமா? எங்களது முயற்சிக்கு சம்பந்தம் இருக்காது. எங்களது முயற்சிக்கு சம்பந்தம் இருக்காது, பழக்கப்பட்டிருப்போம். அதனால் அதை நியமத்தென்றே நினைக்க மாட்டோம். அதை நியமத்தென்றே நினைக்க மாட்டோம். உதாரணத்துக்கு சொல்கிறோம், பாதுகாப்பு, நம்பிக்கையான வாழ்க்கை. பாதுகாப்பும் நம்பிக்கையான வாழ்க்கையும். சகோதரர்களே, இதை நம்ம ஒரு நியமத்தாக நினைச்சே இல்லை. பாதுகாப்பும் நம்பிக்கையான வாழ்க்கையும் என்று யாரெல்லாம் எனக்கு நல்ல பாதுகாப்பான வாழ்க்கையை தந்திருக்கிறான், நம்பிக்கையான வாழ்க்கையை தந்திருக்கிறான், எப்பொழுதாவது நன்றி செலுத்திருக்கிறோமா? கலவரம் வந்து முடிஞ்சு அடுத்த நாள் வேணுமென சொல்லிப்போம். கலவரம் வந்து முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம் என்று அடுத்த நாள் சொல்லுவோமே ஒழிய நம்பிக்கையான பாதுகாப்பான வாழ்க்கையை தந்திருக்கிறான் எப்பொழுதாவது சொல்லி இருக்கிறார்களா? சகோதரர்களே, உங்களுக்கு தெரியாது, ஷைத்தானை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதனுடைய உள்ளங்களில் வஸ்வா சந்தேகங்களை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஷைத்தான் என்பவன் அல்லாஹ்வோடு சவால் விட்டு வந்தவன். உங்களில் நீங்கள் என்ன நினைத்திருந்தாலும் உங்கள் மனதிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது ஷைத்தானுக்கு ஒரு பெரிய ஒரு அம்சமே அல்ல. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் சகோதரர்களே, நாங்கள் நம்பிக்கை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் ஒரு தாயையும் ஒரு தந்தையும் நாங்கள் ஏற்று ஒரு பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஷைத்தான் வேண்டுமென்றால் ஒரு சிந்தனை ஏற்படுத்தலாம். எப்படி? மனிதன், அதாவது அந்த சிந்தனையும் எங்களிடத்திலே தோல்வி அடையும். நாங்கள் அல்லாஹ் அந்த அருளை எங்களோடு வைத்திருந்தால் தோல்வி அடையும், எடுத்தான் என்றால் வெற்றி பெறும். அல்லாஹ் தஆலா அந்த நம்பிக்கை என்ற அருளை எங்கள் வைத்திருப்பதனால் நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீ இந்த தாய் என்று நம்புகிறாயே, எத்தனை பேர் 20 வயசுல இது தண்ட உம்மா இல்லைன்னு தெரிய வந்திருக்குது, வளர்த்த உம்மான்னு தெரிய வந்திருக்குது. இப்போ ஒரு தாயிடத்துக்கு என்ன ஆதாரம்? நீ வரக்கூட, நீ வந்து இந்த உலகத்துக்கு வரக்கூட இதான் தாயன்னு உனக்கு தெரியுமா? பால் குடிச்சது உனக்கு தெரியுமா? ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு ஒரு சந்தேகத்தை சைத்தான் போட்டான்னு வைங்களேன். அதுல அல்லாஹ் தஆலா நம்பிக்கை என்ற அருளை எங்கள வச்சிருக்கிறானே, அது வரைக்கும் அது சரி. இப்ப எங்களை விஞ்ஞானம் வளர்ந்த காலம் தானே, அதனால சிலவங்க சொல்ல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் தானே. டிஎன்ஏ டெஸ்ட் பண்றவனுக்கு லஞ்சம் கொடுத்தா, டெஸ்ட் பண்ணி ஒருத்தன் சொல்றான் தானே, அவனுக்கு லஞ்சம் கொடுத்தானே, அவனுக்கு என்ன செய்யறது? மாறி வரும் ரிசல்ட் என்ன செய்யும்? மாறி வரும். ஆக சகோதரர்களே, மனிதனால் வஸ்வா ஷைத்தான் ஏற்படுத்த நினைத்தாண்டு வையுங்கள், அது வந்து உங்களுக்கு தாயோட சமாதானமா இருக்கோல பிரச்சனைக்காது, சொத்து பத்து பிரச்சனைகள் வரக்கோல, நானாவா ஒழுங்கா கவனிச்சு உங்களே ஒழுங்கா கவனிக்கலன்னு வைங்களே, அவன் சொன்னது உண்மையா இருக்குமோ நினைப்பான். அவன் சொன்னது உண்மையா இருக்குமா? நம்மள ஏன் நம்மளுக்கு அநியாயம் செய்யணும், இல்லையா நான் எனக்கு அநியாயம் செய்யணும் என்று எடுத்தாண்டு வைங்களே, அதோட உங்களோட குடும்ப வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? போய் சேர்ந்துடும். மனைவியை வீட்டுல விட்டுட்டு, மகளை வீட்டுல விட்டுட்டு இங்க வந்து பயான் கேட்டிருக்கிறேன். என்ன காரணம்? உங்களது உள்ளத்திற்கு அல்லாஹ் தந்த நம்பிக்கை. உங்களது உள்ளத்திற்கு அல்லாஹ் தந்த நம்பிக்கை, அவர்கள் நல்லவர்கள், மோசமானவர்கள் இல்லை, அவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள். இந்த நம்பிக்கை நீங்க தேடி எடுத்ததா? அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் உங்களுக்கு தந்த, இது முயற்சியோட சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அல்லாஹ் நினைத்தால் அதை உங்களது உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டாண்டு வைங்க, உங்களுக்கு ஒன்னும் ஓடாது. 20 வருடங்கள் 25 வருடங்கள் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறான். நிறைய சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறோம். சம்பாதித்து எல்லாம் முடிஞ்சு அது வரைக்கும் நம்பிக்கை ஆகிறான். சொல்றாங்க எப்படி தெரியுமா? லொரி கணக்கில் நாங்க என்ன செஞ்சிருப்போம்? பணங்கள் அனுப்பியிருப்போம். மனைவிக்கு லொரியாக அனுப்பியிருப்போம், அந்த அளவுக்கு அனுப்பிக்கிறேன்றான். ஆனால் 25 வருஷத்துல எவனோ ஒருத்தன் காதல போடுறான். 25 வருஷமும் காதல போட்டு அவனுக்கு எடுபடல. 25வது வருஷத்துல எவனோ போட்டது என்ன செஞ்சிருது? நம்பிக்கை வந்துருது. அதோட மனைவிக்கு 1 ரூபாய் அனுப்புறான் இல்ல, மனைவிக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. மறுபடி சமாதானம் ஏற்படுத்தினால் 50,000 அனுப்பினோம், 5,000 அனுப்புறான். இன்னும் என்ன செய்யுது? அந்த சந்தேகம் இருக்கு. இது திருப்பி யார் உங்களுக்கு உலகத்தில் எல்லா பணக்காரன் செய்து இதெல்லாம் ஆகலுமா? அவன் உள்ளத்துல இருந்து என்ன செய்யலாம் இதற்கு? இது நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க உலகத்தில் எது இருந்தாலும் இந்த அருள் இல்லாமல் போன வைங்க, பாதுகாப்பு நம்பிக்கை, பாதுகாப்பு நம்பிக்கை ரெண்டும் உள்ளத்துல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். அல்லாஹ் உங்களோட உள்ளத்திற்கு தந்து வைத்திருக்கக்கூடிய அருள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அருள் என்பதை உணர்ந்ததனால் தான் அதை சொல்லுகிறார்கள். இரவுல சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நபி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். 2 சஹாபாக்கள் இருக்கிறார்கள்.
இவர்களை கண்டவுடன் அவர்கள் வேகமாக அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. ரசூல் அங்க வாரத்தை கண்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரிஸ்லிக்குமா, கொஞ்சம் நில்லுங்கன்றாங்க. சஃபியா விட்டுட்டு வாராங்க. வந்து சொல்றாங்க இன்னஹா சஃபியா, இது என்ன மனைவி சஃபியான்றாங்க. டக்குன்னு சஹாபாக்கள் சொல்றாங்க யா ரசூலுல்லாஹ், உங்களை போய் நம்ம சந்தேகப்படுவோமா? உங்களை நம்ம சந்தேகப்படுவோம், அருள் சந்தேகப்பட மாட்டோம் என்பது ஒரு நியமத். ஷைத்தான் நினைச்சாண்டா எடுப்பான்றாங்க. சொல்லுங்க எப்படி? இன்ன ஷைத்தான யஜ்ரி மினி பின் ஆதம மஜ்ரத் தமி, ரத்தம் ஓடுகின்ற இடங்கள் எல்லாம் ஷைத்தான் ஆதமிலே ஓடிக்கொண்டு, ஆதமுடைய மகனிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். ஷைத்தான் நினைச்சானா வைங்க, அந்த நியமத்தை அப்படியே எல்லாம் போயிடும். அல்லாஹ் நாடினால் அந்த நியமத்தை என்ன செஞ்சிரும்? இல்லாமல் போயிடும். நபி அவர்களை நம்பிக்கையோடு இருந்த அந்த சமூகத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? ஷைத்தான் நினைச்சான் அதை எடுத்துருவான். ஷைத்தான் நினைச்சானா அல்லாஹ் நாடி ஷைத்தானுடைய வழிகேடு பிரதிபலித்து வைங்க, அவ்வளவுதான். சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்தால் தனி மனிதன் சந்தேகம் அல்ல, நபி அவர்கள் மீது சந்தேகம் வந்து அவன் காபிரா போயிடுவான். அவன் என்ன செஞ்சிருவான்? இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிருவான்? வெளியே போய் விடுவான். அதனால் தான் நபி அவர்கள் அதை சொல்லி காட்ட, நீங்க நல்லவங்க மாறிவிடுவீங்க, மாறிவிடும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரர்களே, இது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு. என்னதான் போனை பத்தி பயான் பண்ணாலும், டிவியை பத்தி பயான் பண்ணினாலும், மகளுக்கு N82 N96 இந்த மாதிரி போன்கள் தான் என்ன செய்யற வாப்மார் வாங்கி கொடுக்குறது. என்னன்னா அவர் வந்து பணத்துல இருக்கிறாரு, அதனால மகளுக்கு மனம். கேட்டா பாருங்க பாப்போம், என்ன இவ்வளவு சொல்லியும் உங்களோட பிள்ளைக்கு நடக்காது எப்படி நினைக்கிறீங்க? அல்லாஹ் ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிற, என்ன தெரியும்? நம்பிக்கை. ஏண்ட புள்ள அப்படித்தான் நியமத்தை கொடுத்திருக்கிற, அந்த நியமத்தை நம்ம தவறாக யூஸ் பண்றது வேற அன்னைக்கு. ஆனால் அது பெரிய ஒரு அருள். தண்ட புள்ளைய உலகம் புள்ள அழிஞ்சு நாசமா போனதை சொல்லி பாருங்க பாவம், புள்ளையில நம்பிக்கை இருக்குது அவனுக்கு. ஏண்ட புள்ள போகாத அப்படி கேட்டு பாருங்க பாவம், ஏண்ட மனைவி அப்படி இருக்க மாட்டா. அதனால தைரியமா என்ன செய்யறாங்க? அதை வாங்கி கொடுக்கறத பாக்குறோம். சகோதர, மனைவிக்கு ஒரு சிம்மே தேவையில்ல, டுவல் சிம் போனெல்லாம் மனைவி மாற கையில கொடுத்து வச்சுக்கலாம். வணங்கிட்டான் என்னத்துக்கு தெரியாது. சரியா? அப்ப இதே நிலைமையில தான் அவர்களுடைய நிலைமை இருக்கிறது. ஆனா அவன் வாழ்றா எப்படி சொல்லுங்க பாப்போம்? நம்பிக்கை. எந்த மனைவி உலகமே சொன்னாலும் அவனுக்கு மாறுதில்லை. ஆனா உலகமே உன மனைவி நம்பிக்கை என்றாலும் அவனுக்கு நம்பிக்கை வராது. இந்த நியமத்தை அல்லாஹ் எடுத்துட்டான்டா, இந்த நியமத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டாண்டால், இதை நம்ம நியமத்தை நினைச்சுக்கிறோம் பாதுகாப்பு. இந்த ஊர்ல நம்ம சிங்களவர்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பௌத்தர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் சண்டை வராம வச்சுக்கிறது எங்கட முயற்சியா? எங்கட முயற்சி நினைக்கிறீங்களா? யாராவது நம்ம ஒரு 5000 பேர் இருந்த ஒத்தன் சண்டை எடுத்தா சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தன் வீணா ஒரு சண்டை எடுத்தானா என்ன சரி, அது டெவலப் ஆகிரும். அதை எடுக்காம வைக்கிறதுக்கு ஊர் கட்டுப்பாடு ஏதாவது இருக்குதா? சட்டங்கள் ஏதாவது இருக்குதா? ஏது அந்த அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு வச்சிருக்கிறான். இந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு அல்லாஹ் எடுக்க நினைச்சான்னு வைங்களே, ஒரு சின்ன சண்டை தான், ஒரு சின்ன சண்டை தான் அந்த இடம் என்ன செஞ்சிடும்? இல்லாமல் போயிடும். அந்த நிமிஷத்துல நம்மளால பாதுகாப்பு எங்க தேட முடியும்? தேட முடியாது. அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள். ஆனா ஒரு நாளாவது யா அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு, நம்பிக்கையான வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறாய், இது நான் கணக்கிட முடியாத நியமத்திலே உண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கிறோமா? இல்ல, நாங்கள் அந்த நன்றியை அல்லாஹ்வுக்கு செலுத்தவில்லை. சகோதரர்களே, இது ஒரு விஷயம். இன்னும் நான் உங்களுக்கு உதாரணத்திற்காக இன்னொரு அருளை சொல்வதென்றால், சாப்பாடு. நம்ம சாப்பாடு அருள். இந்த சாப்பாடு பாடமா இந்த சொல்ற துவாவை நிறைய பேருக்கு பாடம் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ்ன்றான். அவ ஒரு பெரிய துவா அங்கனி சொல்லி கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா போதும் தானேன்றான். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் போதும் தானேன்றாங்க. எப்படி சாப்பாட போதும் என்றானோ அதே போல என்னது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா போதுமேன்றான். ஆனா 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் தரவான கேட்டா தான்றான். விளங்கிட்டானே? அது 1000 ரூபாய் போதாது, 2000 என்று கேட்டால் உள்ளவனுக்கும் தரவாண்டு கேட்டா தந்தா நல்லமே நினைப்பாவே. உள்ளவனுக்கும் தரவா என்று கேட்டால் தந்தால் நல்லமே நினைக்கக்கூடிய மனோநிலையில் இருக்கிறார். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அது போதுமா? அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல் அது போதும் என்றான். சகோதரர்களே, இந்த சாப்பாடு இருக்குதானே, அது ஒரு காலமும் மனித முயற்சிக்கு சம்பந்தமே கிடையாது. உலகத்துல கம்ப்யூட்டர் என்னதான் வளர்ந்தாலும், டெக்னாலஜிகள் என்னதான் வளர்ந்தாலும், பெரிய பெரிய இந்த கண்டுபிடிப்புகள் என்னதான் வளர்ந்தாலும், ஒரு கொழும்புல என்ன செய்யறான்னு வைங்களே, ஒரு பெரிய அளவுல, அதாவது ஒரு பெரிய பேச்சஸ் கணக்குற அளவுல கம்ப்யூட்டர் கடை வச்சுக்கிறான். நம்மளுக்கு என்ன செய்யும்? பெருசா படும். அவன் தான் பக்கத்துல மரக்கறி கடை இருக்கும், நிறைய மரக்கறி எல்லாம் இருக்கு. நம்ம உள்ளத்துல எது படும் தெரியுமா? இந்த கம்ப்யூட்டர் கடை தான் என்ன செய்யும்? நல்லா வரும், நல்லா டெவலப் ஆன ஆளு. ஆனா அந்த கம்ப்யூட்டர் கடையில் உள்ளவனும் கம்ப்யூட்டரை வித்துட்டு அடுத்த கடைக்கு தான் போகணும், அடுத்த கடைக்கு தான் போகணும் தின்றதுக்கு. இவன் வரமாட்டான், இவனுக்கு தேவையில்ல அந்த கடை. இவன் என்ன செய்யணும்? அந்த கம்ப்யூட்டரை வித்துட்டு சல்லி எடுத்துட்டு எங்க போகணும்? அடுத்த கடைக்கு போய் போஞ்சிக்காய் கத்திரிக்காய் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். வணங்கிட்டா? ஆனால் உலகம் இந்த முன்னேற்றத்தை தொழில்நுட்பத்திலே கவனம் எடுத்து இந்த பகுதியில் கவனம் எடுக்காதனால் விவசாய பகுதிகள் வீழ்ச்சி அடைந்து வந்தது. விவசாய பகுதி என்ன செஞ்சது? வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. ஒவ்வொரு நாடும் கண்டுபிடிப்பும் டெவலப்பும் ஏற்றுமதியும் தான் இருந்துச்சு. அப்படியே வந்ததா விவசாயி என்ன நினைக்கிறா? நாம் படுற கஷ்டத்தை
என் புள்ள படக்கூட அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அடுத்த பரம்பரையில அறவாசி கலைஞ்சிருது, விவசாயத்திலிருந்து அறவாசி கலைஞ்சிருது. அரசாங்கம் மானிய முறை அந்த முறை என்னது, கம்ப்யூட்டர்காரனுக்கு கொடுக்காததெல்லாம் விவசாயக்காரனுக்கு கொடுக்குறான். வானா என் புள்ள என்னது, நான் நஞ்சிலே சாகுறேன், அந்த மரங்களுக்கு நஞ்சடிச்சே என் உடம்பு என்ன செய்து புல்லா இருந்தது ஹாப்பா போகுது, எனக்கு இந்த தொழில் வானான்னு வந்துட்டு இருக்கிறான். அடுத்த 3வது உலக மகா யுத்தம் வரும் என்றால் அது உணவு பஞ்சத்திற்காக வரும் என்ற முன்னறிவிப்புகள் செய்யப்படுவதை பார்க்கிறோம். என்ன உணவு பஞ்சத்திற்காக? சகோதரர்களே, என்ன இப்ப பணம் இருக்குது, செவ்வாய்க்கோள்ல பாத் பாயிண்டர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது, வானத்துல கடல்ல எங்கெல்லாம் பில்டிங் கட்டணும் அதை கட்டிட்டு இருக்கிறான், விண்வெளியில இப்ப கட்டி முடிக்க போறான், பில்டிங் விண்வெளியில கட்டி முடிக்க போறான். இப்ப அவ்வளவும் செய்ய நடக்குது. ஆனா போஞ்சிக்காய் கத்திரிக்காய் விவசாயம் செய்வதற்கு வழி ஒன்று இல்லை. விளங்கிட்ட என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நியாமத். நபியர்கள் சொன்னார்கள், தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் மிகப்பெரிய உலக பஞ்சங்கள் வரும் என்றார்கள், மிகப்பெரிய உலக பஞ்சங்கள் வரும் என்றார்கள், உணவுகள் தட்டுப்பாடுகள் ஏற்படும் என்றார்கள். அதை பற்றி தனியாக பேசலாம். உணவு தட்டுப்பாடு இன்று எப்படி வந்து கொண்டிருக்கிறது என்பது, உலகத்தில் விவசாய நிலங்கள் அழிந்து கொண்டு போவதும், எத்தனையோ ஏற்றுமதி நாடுகள், விவசாய ஏற்றுமதி நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற ஏற்றுமதி நாடுகள் அறுவடை நெருங்கின பொழுது கோதுமை கூடுதலாக ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் ஆஸ்திரேலியா உண்டு. அப்படியே விவசாயம் நெருங்கி வர நேரத்தில் 40 உலகத்திலே 40% கோதுமைகள் அப்படியே அழிஞ்சு நாசமாகுது. கோதுமை என்பது மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்குடைய மிகப்பெரிய உணவுகளில் உண்டு. என்னதான் அல்லாஹ் தாலா அங்க பெட்ரோலை வச்சிருந்தாலும், அங்க போனவங்களுக்கு தெரியும் பெட்ரோல் எத்தனை 99% அல்லது 80% வரும். தண்ணி 1.5 ரியால், அதாவது 1 ரூபாய் பேசா தண்ணீர். ஆனா எங்களுக்கு என்ன ஆசை, அவங்க மாதிரி நம்மளுக்கு பெட்ரோல் ஈக்கப்படாதாண்டு, அவங்கள மாதிரி நம்மளுக்கு பெட்ரோல் இருக்கப்படாதான் நம்மளுக்கு ஆசை. பெட்ரோலை குடிக்கலுமா? இயலாது. அப்ப எங்களை யோசனை என்ன தெரியுமா, அந்த கடல்ல உள்ள உப்பு நீர் அனைத்தையும் தண்ணீர் நல்ல நன்னீரா மாத்துறானே. ஆனா அங்கே என்ன செய்ய, 2 போத்தல் வச்சுக்கிறான். கிணத்துல வார நீருக்கு 2 ரியால், இந்த சுத்தப்படுத்தி வாரத்துக்கு 1 ரியால். அப்ப இது வெளிவு கூட, இது வெளிவு கூட. அப்படி என்ன, எதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? உணவு இருக்கிறதே அல்லாஹ் எங்களுக்கு தார நியாமத். எங்களுக்கு என்னதான் லட்சக்கணக்கான பணம் இருந்தாலும் அரிசி இறக்குமதி ஆகல என்று வைங்க, இலங்கைக்கு ஒரு 100 கிலோ இலங்கைக்கு வர வேண்டியது 50 கிலோ தான் இறக்குமதி ஆயிடுச்சு வைங்க. 50 கிலோ இறக்குமதி ஆயிடுச்சுன்னா இந்த ஊருக்கு 25 கிலோ தொடர்ந்து வந்துட்டு இருந்தா 10 கிலோ தான் வரும். 10 கிலோ இந்த தொடர்ந்து இந்த இடத்துக்கு வந்தா பணம் உள்ள அவசரமா வாங்குவான். கடன் புத்தகம் கொடுக்கிறவனுக்கு கிடைக்காது, கடன் புத்தகம் கிடைக்கிறவனுக்கு கிடைக்கும், அவன் கொழும்புக்கு போனாலும் கிடைக்காது. அவனுக்கு அரிசி வாங்குவது தங்கம் வாங்குவதை விட விலையாக இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறது? பிளைட் ஏற்றுமதி செய்து அங்க போய் 1 கிலோ வாங்கிட்டு வரதா? அல்லாஹ் நினைத்தால் பிடுங்குவான். அல்லாஹ் நினைச்சால் எங்களுக்கு எந்த திட்டமும் கிடையாது. உணவை அல்லாஹ் எங்கள்கிட்ட பறிக்க நினைச்சான்னு வைங்களே, எந்த வழியும் கிடையாது. சகோதரர்களே, பல உரைகளில் சொன்னாலும் ஞாபகத்திற்காக சொல்லுகிறேன். ஆப்பிரிக்காவிலே ஒரு பகுதியில், அதாவது நிவாரண பணியகத்தால், சவுதியுடைய நிவாரண பணியகத்தால் ஒரு சில வீடுகளை சந்திக்க போகிறார்கள். கண்காணிக்கப்பட்ட இடங்கள், சில கண்காணிப்பற்ற இடங்களுக்கு போகிறார்கள். அங்கே சில வீடுகள் எறும்பு குளியலுக்கு பக்கத்திலேயே அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். எறும்பு குளியலுக்கு பக்கத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அதாவது 7-8 வருடங்களுக்கு முன்னால் நடக்கப்பட்ட ஃபுர்கானிலே வந்த செய்தி, அரபு மேகசினிலே. அவர்களிடத்திலே பேட்டி காண்கிறார்கள், நீங்கள் இவ்வளவு கஷ்டம், எங்களுக்கு எந்த நிறுவனங்களும் வருவது கிடையாது, உழைப்பதற்கு வழியும் கிடையாது, உடலும் எலும்பும் தோளுமாக இருக்கிறார்கள், எப்படி உணவுகளே இல்லாத நேரத்தில் உங்கள் காலம் எப்படி போகிறது என்று கேட்கிறார்கள். நம்ம அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் தெரியுமா சகோதரர்களே? அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த எறும்பு இருக்குது, அந்த எறும்பு என்ன செய்யும் வேண்டா, சில உணவுகளை போய் தேடிக்கொண்டு வாயில வச்சுக்கிட்டு வரும். வந்துச்சுன்னு சொன்னா அதை எறும்பு கூடு இருக்குது. இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது 160க்கும் மேற்பட்ட அறைகள் அந்த எறும்பு கூட்டுல இருக்குன்னு சொல்லி. அது என்ன செய்யும் வேண்டா, உணவை கொண்டு போய் என்ன செய்யும், சேமிக்கும். ஒரு பெரிய கட்டியா என்ன செய்யும், சேமிக்கும். நம்மளுக்கு தானே மழை பெஞ்சா குடை தேவை சாமான் வாங்க போறதுக்கு, இல்லாட்டி சாமான் வாங்க இயலாது. ஆனா 6 மாசம் மழை பெஞ்சாலும் ஸ்டோக் இருக்குது எறும்புட்டு, கொடையே தேவையில்ல. அது எங்க வைக்கணுமோ அது அங்க வச்சிருக்குது. வணங்கிட்டா அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுத்திருக்கிறார். எங்கள்ல நிறைய பேர் என்ன செய்வாங்க, எறும்பு கூட எங்கேயாவது அப்படியே ஓட்ட வேண்டு போட்டிருந்தா எறும்பு கூட மூடணும்னா அதை போட்டு இடிச்சு விடுவாங்க. அல்லாஹ் அதுக்கு அழகா வச்சுக்கிறான். அது அப்படியே போய் கூட்டை இங்கதான் கொண்டு வச்சுக்கும். வணங்கிட்டா இவர் இங்க ஃபுல்லா அடிச்சு ஒடிச்சு போற, அங்கே ஒரு ஓட்டையை போட்டு கூட்ட அங்க மாத்திட்டு. இதுதான் உலகத்துல நடக்கிறது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ஆற்றலை அது கொடுத்திருக்கிறார். இவன் என்ன செய்யறான் தெரியுமா? இவங்க இந்த வறுமை காரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த எறும்பு கூட்டை அப்படி உடைச்சு தோண்டி அந்த சேமிப்பான கட்டியான உணவை நாங்க எடுத்து ஒவ்வொரு துண்டுகளாக பகிர்ந்து நாவுகளில் ஈரப்படுத்திக் கொள்வோம். நாவுகளில் வச்சு ஈரப்படுத்திக் கொள்வோம். அண்டைக்காக தான் எங்களோட சாப்பாடா என்ன செய்யும், இருக்கும் என்றாங்க. சகோதரர்களே, நம்ம அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். அவர்களுக்கு நினைத்தால் உலகமே கொண்டு போய் சாப்பாடை கொண்டு போய் போட முடியும்.
ஆனால் அல்லாஹ் வேறொரு வகையில் அவர்களுக்கு ரிஸ்க் கொண்டு போய் சேர்க்கிறான். எங்களுக்கு தாராளமா அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து வைத்திருக்கிறான். எங்களுக்கு தாராளமாக கொண்டு வந்து வைத்திருக்கிறான். இது ஒரு நியாமத். அலட்சியம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் பறிப்பான், கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் போடுவான். அல்லாஹ் தஆலா அதே பஞ்சம் எங்களுக்கு திரும்பி வர வாய்ப்புண்டு. இது நம்ம உணராத நியாமத்துக்கள், இதே உணராத நியாமத்துக்கள். ஆனால் அல்லாஹ் ஒரு சூறாவிலே இந்த ரெண்டு நியாமத்துக்களுக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறான். ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹலத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் கௌஃப். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த கௌபாவுடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும். அவன் அவர்களுக்கு பசியற்று வாழ்வதற்கு சாப்பாட்டை கொடுத்தான், பயமற்று வாழ்வதற்கு பாதுகாப்பை கொடுத்தான், அச்சமற்று வாழ்வதற்கு பாதுகாப்பை கொடுத்தான். அந்த ரப்பை அவர்கள் வணங்கட்டும். மிகப்பெரிய அருளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது பிசினஸையும் சொல்லி, அவர்கள் மாரிகால கோடை காலத்துல போற பிசினஸையும் சொல்லி, இந்த ரப்புடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும், அவர்களுக்கு உணவையும் அவர்களுக்கு பாதுகாப்பையும் அந்த இறைவன் கொடுத்தான் என்று சொல்லி காட்டுகிறான். என்றாவது இது போன்ற நியாமத்துக்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே என்று நினைத்து எங்கள் சமூகமாகவோ தனியாகவோ நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியது உண்டா? குறைவு சகோதரர்களே, குறைவு. இந்த குறை அல்லாஹ் தஆலா இந்த இவ்வளவு கொடுத்தும் அதை யோசிக்கவில்லையே என்கின்ற அந்த நன்றி கடனற்ற தன்மை எங்களுக்கு ஒரு தண்டனையாக மாற வாய்ப்பும் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அருள் ஒன்று, தராத அருள்களை எல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். யோசித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சகோதரர்களை, இது ஒரு அம்சம். அது அல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தனிப்பட்ட இயல்புகளை கொடுத்திருப்பான். ஒருவன் மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பான், ஒரு சாதாரண விஷயத்தை கூட விளக்கப்படுத்துவதற்காக நாக்கில் சக்தி இருக்காதவனுக்கு, ஒரு விஷயத்தை ஒழுங்கா சொல்லவே மாட்டான், ஆனால் மிகப்பெரிய பணக்காரன். ஒரு பெருக்கல் கணக்கை கொடுத்தா அவனுக்கு அக்கௌண்டை பார்க்க தெரியும், அக்கௌண்ட் எதை சொன்னாலும் ஏத்துக்கிற நிலைமையில இருக்கிறான். அவன் பணக்காரனா? சிமாகோஸ்ல 1, 2, 3 எல்லாம் முடிச்சு ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பாரு. இவன் ஒன்றுமே தெரியாதவன், ஆனால் அவனை கூட கீழே வச்சுக்கிட்டு பெரிய அக்கௌண்டன்ட் வேலையை பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு அறிவே இல்லை, ஆனா மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பான். அவன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா? இது நம்மட முயற்சியால வந்திருந்தா நம்ம பெரிய அறிவாளியா இருந்திருக்கணும், நாம் பெரிய அறிவாளியாக இருந்திருக்கணும். அல்லாஹ் எனக்கு இந்த நியமத்தை தந்திருக்கிறான், நன்றி செலுத்த வேண்டும் என்று அவன் நினைக்கணும். சிலருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருப்பான், ஆற்றலை கொடுத்திருப்பான், பணமே இருக்காது, ஆனால் ஒன்னு பணக்காரன் போக முடியாத இடங்களுக்கெல்லாம் அவன் போவான். பணக்காரனுக்கு கிடைக்காத அந்தஸ்து தகுதியெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். எதை நினைத்தாலும் ஹக்க பாத்தில அவனுக்கு பேசலாம், பாத்திலை ஹக்காக பேசலாம். தனது உரிமையை மற்றவனுடைய உரிமை போன்று காட்டலாம், மற்றவனுடைய உரிமையை தனது உரிமை போன்று அவனுக்கு காட்டலாம். மக்கள் எல்லாம் ஈர்த்தெடுக்கப்படக்கூடிய அளவில் அல்லாஹ் அவனுக்கு அறிவை கொடுத்திருப்பான். அவன் அல்லாஹ் தனக்கு அறிவை தந்திருக்கிறான் என்பதை யோசிக்க வேண்டும். அதற்காக வேண்டி விழுந்து விழுந்து நன்றி செலுத்த வேண்டும். அறிவின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு எதை எதிர்பார்க்கிறானோ அதை செய்ய பார்க்க வேண்டும். சிலருக்கு அல்லாஹு தஆலா அழகை கொடுத்திருப்பான். சிலர் அழக ஒரு நியமத்தை நினைக்கிறது இல்ல. அழகு ஒரு மிகப்பெரிய நியாமத். அழகு மிகப்பெரிய நியாமத். எப்படி அறிவு ஒரு சோதனையோ அழகும் ஒரு சோதனை, அழகும் ஒரு சோதனை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ஒரு அழகை கொடுத்திருந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுக்கப்பட்ட அழகுதான் அவருக்கு மிகப்பெரிய சோதனைக்கு காரணமாகியது. சிறைக்கு போவதற்கு, அதே நேரத்தில் அந்த நாட்டின் அமைச்சராவதற்கும் அந்த பிரச்சனை தான் காரணமாகியது. சகோதரர்களே, ஆக ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நியமத்துக்களை கொடுத்திருப்பான். சிலருக்கு பதவிகளை கொடுத்திருப்பான். தகுதியே இல்லாதவராக இருந்தாலும் பதவி வந்து கிடைத்திருக்கும். வேண்டாம் என்று போவார், தேடிக்கொண்டு வந்திருக்கும். சகோதரர்களே, இவைகளை எல்லாம் யோசித்து அல்லாஹ் எனக்கு இந்த அருளை தந்திருக்கிறான் என்று நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தாது விட்டால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற நடவடிக்கையில் பின்னால் அல்லாஹ் நிறைய சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இப்படி நாங்கள் யோசிப்பது கிடையாது. அல்லாஹ் எங்களுக்கு அருளை தந்திருக்கிறானே என்று தனிப்பட்ட ரீதியாக யோசிப்பது கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருளை தந்திருந்து அருள் மூலம் அருளுக்கு நன்றி செலுத்தவில்லை, அல்லது நன்றி செலுத்துகிறோம் அந்த அருளின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு எதை எதிர்பார்க்கிறானோ அதை நாங்கள் செய்யவில்லை என்று வையுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவர்களை பற்றிய தனது வழிமுறையை சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொருவருக்கும் அப்படி அருள் இருக்கு, யோசிச்சு பார்த்தா வழங்கும். நம்மளுக்கு அல்லாஹ் ஸ்பெஷலா இந்த அருளை தந்திருக்கிறான். நம்ம இல்லை என்றதை மட்டும் தான் பார்க்கிறோம், உள்ளது இது என்று பார்க்கிறது இல்லை. அல்லாஹ் எனக்கு இந்த அருளை தந்திருக்கிறான், இந்த அருளை தந்திருக்கிறான். சகோதரர்களே, அருள் என்பது கிடைப்பது மாத்திரமல்ல, எண்ணங்களும் அருள் தான். உங்களுக்கு கிடைக்கின்ற எண்ணம் இருக்குதே, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து கிணத்துல விழுந்திருக்கிறாரு, அந்த பகுதியால பிரயாண கூட்டம் வருகிறது. இந்த ரெண்டு செயலுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த ரெண்டு செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதாவது கிணத்துல விழுந்ததற்கும் அந்த பிரயாண கூட்டம் வந்ததுக்கு சம்பந்தம் இல்லை.
ஆனால் அல்லாஹு தாலா அதுல ஒரு ரிலீஸ வைக்கிறான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அவர் ஈஜிப்டுக்கு போக வைக்கிறான், மன்னனுக்கு கனவு காண வைக்கிறான். அல்லாஹ் சம்பந்தப்படுத்துறது இருக்குதானே, இது எண்ணம். எங்களுக்கு ஒரு எண்ணமும் இல்லாமல் குர்ஆனை பாடமாக்க வேண்டும் என்று எண்ணம் வராமல் குர்ஆனை பாடமாக்குவோமா? எண்ணத்தை தருவது யார்? ரப்புல் ஆலமீன். பாடமாக்கொண்டு எண்ணத்தை தந்தா அதே நேரத்தில் கொஞ்சம் பேர் ஃப்ரீயா இருப்பான், அவன் பாடமாக்கிக்க மாட்டான். 36 வயசுல 30 ஜூஸை முடிச்சவங்க இருக்கிறான். சவுதிக்கு வேலைக்கு போய் ரூமுக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பாடமாக்கி 30 ஜூஸையும் பாடமாக்கி முடிச்சாச்சு. அல்லாஹ் தஆலா நம்ம அரபு படிச்சுக்கிறோம், ஆனா குர்ஆன் பாடமாக்கக்கூடிய அருளை அல்லாஹ் எங்களுக்கு தர. நம்மளுக்கு பாடமாக்கலாம் தெரியும், ஆனா என்னது நிக்குது இல்ல. அல்லாஹ்வாக அதை செட்டில் பண்ணணும். எங்கட என்ன முயற்சி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் கொண்டு போய் அல்லாஹ் சேர்ப்பான். இப்படி அல்லாஹ் எங்களுக்கு நிறைய அருள் தந்திருக்கிறான். எங்களுக்கு ஸ்பெஷலா என்ன அருளை தந்திருக்கிறான் என்று யோசித்து நன்றி செலுத்தவில்லை என்றால், அல்லது நன்றி செலுத்துகிறோம் அல்லாஹ் அதன் மூலம் எதை எதிர்பார்க்கிறானோ அதை செய்யவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய சுன்னான்னு ஒரு சுன்னா இருக்குது, நிர்வாகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நிர்வாகம். இப்படித்தான் நான் செய்வேன். எனக்கு அநியாயம் செய்தவன் எனக்கு முன்னால் கிடைத்து அவனை தண்டிப்பதற்கு முழு ஆற்றலும் என்னிடத்தில் இருந்தால் நான் என்ன செய்வேன்? அடிக்கேல்மட அடிப்பேன், அவனை தண்டிக்கேல்மட தண்டிப்பேன், உரிய இடத்துல மாட்டேன். எனக்கு முழு ஆற்றலும் இருக்குது. இது மனிதர்களுடைய சுன்னா. யார சுன்னா? மனுஷன் இப்படித்தான் நடப்பான். அல்லாஹ் தாலாவுக்கு இன்னொருத்தனுக்கு அநியாயம் செய்யறான், ஒருத்தன் அவன் துவா கேட்கிறான், யா அல்லாஹ் இவனுக்குரிய தண்டனையை கொடுங்க. அல்லாஹ் சொல்ற அநியாயக்காரன் துவா நான் ஏற்றுக்கொள்வேன் உடனடியாக. சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் தாலா லேட் ஆக்குறான் தானே, 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் லேட் ஆக்குறான். ஏன் ஆள் அம்பிடலையா? ஆள் அகப்படாம லேட்டா? ஏன் அல்லாஹ் தாலா லேட் ஆக்குறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே துவா கேட்கிறார்கள். அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபாவை அதாவது அல்லாஹ் தண்டனை கொடுக்குமாறு ரசூலுல்லாஹ் துவா கேட்கிறாங்க. மக்கா மதீனால வச்சு தான் அல்லாஹ் தண்டிக்கிறான் 10 வருஷம். அப்ப அல்லாஹ் தாலா கிடைக்காம லேட் ஆக்கினான். அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா இருக்கிறது, அல்லாஹ் அதன்படிதான் இந்த உலகத்தை இயக்குவான். காரணம், நம்ம அநியாயக்கிறா துவா கேட்கிறோம், நம்ம ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருக்கோம். நான் மனுஷன் தானே, நான் தெரியாம ஒருத்தருக்கு அநியாயம், அவன் துவா கேட்டிருப்பா, யா அல்லாஹ் இவனை இல்லாமாக்கு. இப்படி அவன் துவா கேட்டிருந்தால் நம்ம அல்லாஹ்ட்ட எதை எதிர்பார்ப்போம்? அதை கொஞ்சம் உணர்த்தி இருக்கலாம் தானே, அதை நான் திருந்திருப்பேன் தானே, தௌபா செஞ்சிருப்பேனே, போய் கேட்டிருப்பேனே நான் எதிர்பார்ப்பேன் அல்லாஹ்ட்ட. ஒரேடியா தண்டனை நேரத்தை விரும்ப மாட்டேன். அதை அல்லாஹ் என்ன செய்ய, நீ எதிர்பார்ப்பேன்னு அல்லாஹ்க்கு தெரியும். அதையே அல்லாஹ் மற்றவனுக்கும் செய்யறான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறான், உணர எண்ணம் கொடுக்கிறான். ஃபிரௌனை இப்படி எடுத்துறது அல்லாஹ்க்கு பெரிய வேலை இல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வசனங்கள் எல்லாம் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அதிகாரம் உள்ள ஒரு ரப்பு பேசுகின்ற வசனம் அல்லாஹ் தஆலா பேசுவான். ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உக்பாஹா. அல்லாஹ் தஆலா தாறுமாறாக அந்த சமுதாயத்தை அளித்தான், அதனது முடிவை அல்லாஹ் பயப்படுவோம் கிடையாது. அத இன்கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதத்தன் ஃபஇதாஹும் ஹாமிதூன். அதாவது ஒரே சத்தம் தான், அணைந்து போனார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபனபத்னாஹும் ஃபில் யம், நதியிலே தூக்கி எறிந்தோம் என்கிறான். எவ்வளவு அதிகாரமான வார்த்தைகள். அல்லாஹ் தஆலா அப்படி எல்லாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த ரப்புக்கு தண்டிப்பது கஷ்டமா? ஏலும். ஆனா அல்லாஹ்விடத்தில் ஒரு சுன்னா இருக்கிறது, இப்படித்தான் செய்வேன் ஒரு சுன்னா இருக்கிறது. அதுபோன்று அருள் உங்களுக்கு அல்லாஹ் நிறைய தந்திருந்தால் அதை நீங்கள் அலட்சியப்படுத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த அருள் இல்லாதவன் ஒரு பாவம் செய்தாலும் அல்லாஹ் அதை கணக்கெடுக்க மாட்டான். இந்த அருள் உள்ளவன் செய்கின்ற பாவத்திற்காக கடுமையான தண்டனைகள் அல்லாஹ் அவசரமாக தருவான். உங்களுக்கு ஒரு நியமத் தந்திருந்து அதை நீங்க தெரியாம அல்லது தெரிஞ்சு அதை அலட்சியப்படுத்துற மாதிரி பாவங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால், அதற்கு முரணாக ஈடுபட்டீர்கள் என்றால், அது இல்லாம நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்காது, இவனுக்கு அவசரமா வந்துடும். இவன் வலது கையால தின்னாம இடது கையால தின்றிருப்பான், இவனுக்கு மிகப்பெரிய அநியாயம் தண்டனை வந்து இறங்கும். இன்னொருத்த விபச்சாரமே செய்து கொண்டிருப்பான், அவனுக்கு தண்டனை இறங்காது. காரணம், உனக்கு அல்லாஹ் தந்த அருள் கூட, உனக்கு தந்த நியாமத்து கூட. அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? எங்க முஸ்லிம்களை நாங்க நிறைய பேரை பார்க்கிறோம், ஹராம் என்ற விஷயத்தில் விதிவிலக்கே இல்லை. கண்ட தின்ற வட்டி தின்ற அது தின்ற எண்ணமெல்லாம் செய்யறான், ஹராமான உணவுகளை எல்லாம் சாப்பிடுறான். ஆனால் அல்லாஹ் தஆலா பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்ததாக காணும். அவனுக்கு மிகப்பெரிய தண்டனைகளை இறக்கியதாக தெரியவில்லை, ஆனா நிறைய ஹராமெல்லாம் செய்யறான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்தை நெருங்க வேண்டாம் ஒரே ஒரு தடை தான், அதை செஞ்சதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வெளியெடுத்து உலகத்துல வீசி விட்டான். இப்ப யார் செஞ்ச பாவம் கூட? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது கூட, இவன் செஞ்சது கூடயா? இந்த உலகத்திலே இவன் செய்து கொண்டிருப்பதான் கூட அதிகம், இவன் செய்து கொண்டிருக்க பாவம் அதிகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்தை நெருங்க வேண்டாம், அந்த மரத்தை நெருங்கியதான் குற்றம். அது ஒரு தடவை. தௌபாவுக்கு கூட அல்லாஹ் அந்த இடத்தில் சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை, உடனடியா தூக்கி என்ன செஞ்சான்? இஹ்பிது மின்ஹா ஜமீஅ, இங்கிருந்து போய்விடுங்கள், இங்கிருந்து போய்விடுங்கள். கடைசியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் மிகவும் தௌபா செய்து மன்னிப்பை கேட்ட பின்னால் தான் அல்லாஹ் தஆலா மன்னித்தான். அதுவும் இந்த உலகத்துல தண்டனையை கொடுத்த பின்னால்.
சகோதரர்களே, ஆக பாவத்தை வைத்து அல்லாஹ் தண்டனை கொடுப்பது போன்று நியமத்தை வைத்தும் தண்டனை கொடுப்பான். உங்களுக்கு ஒரு நியமத்து கூட தந்திருந்து அந்த நியமத்தை உரிய முறையில யூஸ் பண்ணாம வேறொன்றுக்கு நீங்க யூஸ் பண்ணி கண்டிக்கிறீங்கன்னு சொன்னா சர்வசாதாரணமாக இருந்து கொண்டு பாவம் செய்கின்றவனை விட இவனுக்கு தண்டனை அவசரமாக வரும். அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தனது இருகரங்களால் படைத்ததாக குர்ஆன்ல சொல்றான். சொர்க்கத்திலே விட்டதாக சொல்றான். மலக்குமார்களை ஆதமுக்கு சுஜூது செய்ய வைத்ததாக சொல்லுகிறான். கண்ணியப்படுத்தியதாக சொல்லுகிறான். முதல் மனிதராக என்னையோ உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்காமல் ஆதம் என்ற ஒருவரை தேர்ந்தெடுத்ததை சொல்கிறான். ஒன்றை படைத்து வேறொன்றாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தஆலா அந்த அருளை கொடுத்தான். இந்த விஷயத்தில் அவர் கவனம் செலுத்த மறந்த பொழுது தண்டனை அல்லாஹ் தஆலா அவசரமாக கொடுத்ததை பார்க்கிறோம். தண்டனையை அவசரமாக கொடுத்ததை பார்க்கிறோம். எங்களில் தொழாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சுபஹ் இல்ல, லுஹர் இல்ல, அஸர் இல்ல, மக்ரிப் இல்ல, இஷா டைம் கிடைச்சா தொழுலாட்டி தொழுகிறது இல்ல, நிறைய பேர் இருக்கிறார்கள். சுஜூதே இல்லை வாழ்க்கையில். அவர்களை கூட அல்லாஹ் தஆலா சபிக்கவில்லை, தௌபா கிடையாது சொல்லவில்லை. அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய மாட்டேன் என்று சைத்தான் சொல்லவில்லை, ஆதமுக்கு செய்ய மாட்டேன் தான் சொன்னான். அந்த ஒரு பாவத்தோட அல்லாஹ் அவனை சபித்து விட்டான். ஒரே பாவம் தான் சபித்து மறுமை வரைக்கும் அவனுக்கு தௌபாவே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா ஆக்கினான். அவன் செஞ்ச பாவம் கூட நாங்க செய்யற பாவம் கூடயா? நாங்க செய்யற பாவம் கூட. ஆனால் சைத்தானுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அதிகம். காரணம் அருள் அதிகம். அருள் அதிகம் அவனுக்கு. ஏனென்றால் நம்பிக்கையில் அவன் எங்களை விட கூடயா இல்லையா? நம்ம மறுமை நாள் வரும் என்றதை இருக்கிற நம்பிக்கையை விட சைத்தானுக்கு இருக்கிற நம்பிக்கை கூடயா இல்லையா? ஏன் அவன் அல்லாஹ்வோடு இருந்தான். அல்லாஹ்வோட சாபம் போடுகளை எப்படி சொல்றான்? மறுமை நாள் வரைக்கும் அவகாசம் தான்றான். மறுமை நாள் வரைக்கும் அவகாசம் தான் சொல்றான். அப்ப சைத்தானுக்கு வந்து மலக்குமார்கள் யாரு, மறுமைண்டா என்ன, நபிமார்கள்டா என்ன, எல்லாம் சைத்தானுக்கு தெரியும். அவ்வளவு அருளையும் அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் தானே கொடுத்தான். அவ்வளவு தந்தவரை நீ நிராகரிச்சாயே, உனக்கு என்னது இல்ல, உனக்கு தண்டனை அவசரம். இது நம்ம யோசிச்சிருக்கிறோம். அதனால சகோதரர்களே, எங்கள்ல வரக்கூடிய சில தண்டனைகளும் சோதனைகளும் நம்ம அருளை உணராமல் செய்கின்ற பாவங்களுக்காக வரும். நம்ம உணரல்லது, நம்ம யோசிப்போம். நம்ம தொழுது நோம்பு முடிச்சே எங்களுக்கு இவ்வளவு சோதனை, மற்றவர்கள் அப்படிக்கிறாங்களே, மற்றவனுக்கு தொழுகிறதுக்கு எல்லாம் சிந்தனையே கொடுக்கல. உனக்கு தந்தானே, உனக்கு தந்த பின்னாலும் நீ நன்றி செலுத்தவில்லையே, அதுக்கு தண்டனை கூட, அதுக்கு தண்டனை கூட. சகோதரர்களே, ஆக அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே பார்ப்பது அதுதான். முதலாவது தான் தந்த நியாமத்தை எதை எதிர்பார்க்கிறேனோ அதை இவன் செய்கிறானா என்று அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். செய்யலையா தண்டனை அவசரமாக தருகிறான். இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பொருளாதாரம் சகோதரர்களே, ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு எங்க பிள்ளைக்கு நம்ம கையில 100 ரூபாய் இருக்கு, ஸ்கூலுக்கு போகல, பிள்ளைக்கு 100 ரூபாய் கொடுப்பேன், ஸ்கூல் போகல, என்னதான் பணக்காரன் இருந்தாலும் கொடுக்க மாட்டான். அல்ல இந்த 1000 ரூபாய், நான் பணக்காரன் தானே, இந்த நீ 1000 ரூபாய் வச்சுக்கன்னு கொடுக்க மாட்டான். சர்வசாதாரணமான மூளைக்கு எங்கட பிள்ளைக்கு 1000 ரூபாய் கொடுக்க மனம் வருதில்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும் 100 ரூபாய் கொடுக்கிறோம். அல்லாஹ் எங்களை விட சிந்தனையாளன். எங்களுக்கு தேவை 2000 தான், ஏன் எங்களுக்கு 50,000 தந்து வச்சுக்கிறான்? பணக்காரங்க 50,000 கொடுத்து வச்சு தேவையா அவனுக்கு 2000 தான், ஏன் 50,000 தந்து வச்சுக்கிறோம்? நம்ம பிள்ளையை கொடுக்கிறோம் இல்ல, மேல சொந்த பிள்ளைக்கு 100 ரூபாய்க்கு மேல கொடுக்கணும், அவனுக்கு அவளுக்கு அதுக்கு மேல தேவையில்லை என்று தேவைக்கு மேல அல்லாஹ் தந்து வச்சுக்கிறான். எங்கள்கிட்ட என்னமோ எதிர்பார்க்கிறான். எங்களிடத்தில் அல்லாஹ் எதையோ எதிர்பார்க்கிறான். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத பொழுது அல்லாஹ் மற்றவர்களுக்கு வருகின்ற தண்டனை விட இவர்களுக்கு தண்டனையை தருவான். சகோதரர்களை, இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை நாங்கள் அலட்சியம் செய்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் என்பதையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நன்றி இல்லைன்னு வைங்க, பாப்பான் தந்து, அல்லாஹ் தஆலா தந்து பாப்பான். பாவமா செய்றேன்னு வைங்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகத்திற்கு செய்த அருளை அல்லாஹ் மாற்றுவது கிடையாது, அவர்களாக அதனை மாற்றாத வரைக்கும், சமூகமாக திருந்தாத வரைக்கும் அல்லாஹ் திருத்த மாட்டான்னு சொல்வார்கள். அப்படி அல்ல. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அவர்களிலே உள்ள அருள்களை அவர்களாக மாற்றாத வரைக்கும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். உங்களுக்கு ஒரு நியமம் தந்து தான் வைங்களே, நீங்க அலட்சியப்படுத்தி பாவம் செஞ்சு அதை கணக்கெடுக்காத பொழுதுதான் நான் தந்த ஒரு நியமத்தை நீ கணக்கெடுக்கல எடுத்துருவான். சிலவங்களை பாப்பீங்க, அல்லாஹ் தஆலா நல்ல முறையில் அறிவு கொடுத்திருப்பான், நல்ல முறையில் knowledge கொடுத்திருப்பான், எல்லா ஆற்றலையும் கொடுத்திருப்பான். பணக்காரன் பிராடோல போறதும் பிளைட்ல போறதையும் பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே, அது நம்மளுக்கு கிடைக்காதா, இது இருந்த அறிவிருந்து என்ன அறிவை கேவலமாவே பேசுவான். அறிவிருந்து என்ன பிரயோஜனம், இந்த அறிவை வச்சு நம்ம என்னதான் செய்ய, அறிவு தின்ன போடுமாடு. அல்லாஹ் என்னமா செய்வான், உனக்கு ஒரு நியமத்தை தந்து நீ எனக்கு முகத்துல வீசி விட்டியேடா, 5 வருஷம் பாப்பாரு, அந்த நியமத்தை எடுத்துட்டு பணத்தை கொடுப்பான். நிறைய மௌலைமார் பணக்காரன் ஆயிடுவான். மௌலைமாரா வந்தாங்க தவா காலத்துக்கு, பணக்காரன் ஆயிட்டானா அறிவில்லாம் போயிடுச்சு, ஹலாஸ். தவா காலத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீ எதை ஆசைப்பட்டு அதை அல்லாஹ் தந்தான், உன்னிட்ட எதை தந்துட்டு அதை எடுத்தான், அவ்வளவு. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற, உனக்கு தந்த ஒரு அருளை நீ வந்து அலட்சியம் செய்தா நான் எடுத்துருவேன். அதை நானே தாரு. நம்ம ஒரு பணக்காரர் 1 லட்சம் தாரா, உங்களோட 1 லட்சத்தை வச்சுக்கங்கன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்?
அல்லாஹ் ஒரு அருளை தாரா, அதை நம்ம அலட்சியப்படுத்துகின்ற பொழுது அதை வாங்கிட்டு அல்லாஹ் கொடு. ஒழுக்கத்தை அல்லாஹ் தந்திருப்பான், மான மரியாதை தந்திருப்பான். இவருக்கு எங்க போனாலும் படம் பார்க்க இயலாது, எங்க போனாலும் என்ன சினிமா ஒழுக்கு போயலாது, விபச்சாரம் எடுத்தே நினைச்சும் பார்க்க இயலாது. அப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றாரு. இவர் பார்க்கிறாரு ஒரு சமூகத்தில் ஒருத்தருக்கு நல்ல பெயர், ஆனா விபச்சாரமும் டிவியும் குடியும் தான். என்ன நாங்க நல்லா வாழ்ந்து எங்களே மதிக்கிறான் இல்ல, அவன் குடி டிவி அதை மதிக்கிறான். பேசாம அதை நம்மளும் அப்படி வாழ்ந்துட்டு போனா நல்ல போல இருக்குது வெளிப்படையாவே பேசுறான். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒழுக்கமா இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான் இல்ல. இப்படியே பேசினான்னு வைங்களே, அல்லாஹ் தஆலா என்னமா செய்வான், உனக்கு எதை தந்த அதை நீ மதிக்கலையே அதை எடுத்துருவான். உனக்கு எது தேவைந்தா இப்ப சுதந்திரம், எப்பையும் படம், எப்பையும் விபச்சாரம், எப்பையும் சாராயம், ஆனா ஃபர்ஸ்ட் இருந்த அருள் என்ன ஒழுக்க, அதை எடுத்துருவான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே செய்கின்ற ஒரு சுன்னா வழிமுறை, பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் படிப்படியாகத்தான் சேஞ்ச் ஆகுவான், கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்வான், அதை அப்படியே எடுப்பான். அல்லாஹ் தஆலா அதை நம்ம நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு அருளமா பணக்காரனா இருக்கிறோத்தே நான் படிக்கணும்னு நினைக்கிறான். இது என்ன சொத்து யா அல்லாஹ், எனக்கு அறிவையும் தான் நினைக்க, சொத்துமே நான் அறிவையும் தான்டா. பணத்தை எடுக்க மாட்டான், பணத்தை வச்சுட்டு அறிவையும் கொடுப்பான், பணத்தை வச்சுட்டு அறிவையும் கொடுப்பான். நீ ஒரு அருளை கேவலப்படுத்தி இன்னொரு அருளை நினைத்தால், ஒப்பிட்டு நினைத்தால் எடுத்துருவான். சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து மக்கத்து காவிர்கள் சொன்னார்கள், இவர் என்ன நபி, வாலிகை இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, தோட்டம் இல்ல, ஒன்று இல்ல, இவர் எப்படி நபி ஆவாரு? ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, எனக்கு சொத்து இல்லையே நினைக்கல. அல்லாஹ் தஆலா சொல்ற, நபியே சொல்லுங்கள், தபாரக்கல்லதி இன்ஷா, நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் நாடினால் இதைவிட மாளிகைகளையும் சொத்துக்களையும் தோட்டங்களையும் உங்களுக்கு ஆக்குவான் என்று சொல்லுங்கள் என்கிறான். மௌத்து வரைக்கும் தோட்டத்தை ஆக்கல, சொத்துக்களை கொடுக்கவும் இல்லை. ஆனா ஒரு நாளும் தனக்கு கிடைத்த நபித்துவத்தையோ அறிவையோ நபியோர்கள் கேவலமாக நினைக்கவும் இல்லை, அதை உயர்வாக நினைத்தார்கள். ஆக சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்லி காட்டுகிறான். நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவைகளை புறக்கணித்து பாவம் செய்யக்கூடாது. சகோதரர்களே, ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும் வ ல இன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்றால் நான் அதிகமாக தருவேன், நிராகரிப்பீர்கள் என்று சொன்னால் எனது வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத். மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால் தான் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்று தந்தார்கள். ரப்பி, அதாவது அவுஸிஅனி அன் அஷ்குர, எப்படி துஆ, அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், ஐன்னி அலா திக்ரிக், உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு, நன்றி செலுத்துவதற்கு, நல்ல முறையில் இபாதத்து செய்வதற்கு எனக்கு உணர்வை தா. நன்றி செலுத்துவதற்கும் நீ ஒரு உள்ளுணர்வை தா. நன்றி செலுத்தணும். சகோதரர்களே, அப்படியான உணர்வு வந்தால், நபி அவர்களுடைய தந்தை மரணிக்கிறார்கள் சிறிய வயதில், தாய் மரணிக்கிறார்கள், அதே போல பாட்டனார் மரணிக்கிறார்கள் சிறிய வயதிலே, நல்ல நம்பிக்கையோடு உறுதுணை கொடுத்துக் கொண்டிருந்த மனைவிமார் மரணிக்கிறார்கள். பிள்ளைகளில் 6 பிள்ளைகள் மரணிக்கிறார்கள், கண் முன்னாலேயே 6 பிள்ளைகள் மரணிக்கிறார்கள், ஊரிலிருந்தே வெளியேற்றப்படுகிறார்கள். இவ்வளவு சோதனை நடந்தும் நபி அவர்கள் தொழுகிறார்கள், கால் வீங்குகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்னால் இவ்வளவு தொழுகிறீர்களே என்று கேட்டவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், அஃபலா கூனு அப்தன் ஷக்கூரா, ஒரு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாம் என்று. சோதனைகள் பக்கத்தை பார்க்கவில்லை, அல்லாஹ் என்னை நபியாக்கினான், மிராஜிலே தன்ன பக்கம் எடுத்தான், எனக்கு மிகப்பெரிய அருள்களை செய்தான் என்பதை பார்த்தார்கள். இந்த பார்வை எங்களிடத்தில் வரும் என்றால், அல்லாஹ்வுடைய அருள்களை குறைத்து பார்க்காத நிலைமை வரும் என்றால், எனக்கு அல்லாஹ் நிறைய தந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய வாய் வரும் என்று சொன்னால், சகோதரர்களே, நிச்சயமா அல்லாஹ் எங்களுக்கு அதிகமாக தருவான், எங்கள் தண்டனைகளையும் குறைப்பான், எங்களுக்கு தந்த நியாமத்தை வைத்து நாங்கள் செய்ததற்காக. ஆக சகோதரர்களே, இந்த நிலைமையில் உள்ளவனாக நாங்கள் மாற வேண்டும், உலகத்தையும் அனுபவிக்க வேண்டும், கிடைத்திருக்கின்ற அருளை வைத்து உலகத்தையும் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அருள் மூலம் அல்லாஹ் எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அதுக்கு மாற்றமாக செயல்படக்கூடாது, நன்றி செலுத்த வேண்டும். இரண்டும் இருந்தால் அல்லாஹ் இன்னும் அதிகமாக தருவான். ஆக சகோதரர்களை, அப்படி வாழ்ந்து நன்றியை உணர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய, அருளை உணர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை மாக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.